என்னதான் புதுசா ஸ்மார்ட் போன் வந்துகிட்டே இருந்தாலும் நம்ம எல்லாருமே வேற லெவலா வெயிட் பண்ற ஒரு போன் அப்படின்னா iPhone 12. இந்த iPhone 12 இந்த அக்டோபர் மாசம் லான்ச் ஆக போகுது அப்படின்ற எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. iPhone 12 மட்டும் இல்ல, 12 Pro, 12 Pro Max, iPhone 12 mini அப்படின்ற ஒரு அஃபோர்டபிள் ஐபோனும் வரப்போகுது. அவங்க லோ பிரைஸ்னு சொன்னாலே 40-45 போகும். அஃபோர்டபிள் எங்க போகுதுன்னு தெரியல. இந்த மாதிரி 4 ஸ்மார்ட் போன் அக்டோபர் மாசம் லான்ச் ஆகிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனா அதுக்குள்ளவே இந்த iPhone 12 லான்ச் ஆன உடனே நாங்க கிவ் அவே பண்ண போறோம் அப்படின்னு ஒரு ஃபேமஸான வெப்சைட் சொல்றாங்க. Wondershare Dr.fone அப்படின்ற இந்த வெப்சைட் தான். இதுல ஒரு சில क्वेश्चन கேக்குறாங்க. அதுல ஆன்சர் பண்ணி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா நம்ம iPhone 12 வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. சோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்றேன். வேணும்ன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்க. சிம்பிளான ப்ராசஸ் தான். தேவைன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்க. டேய் இதுக்காக தான் இந்த வீடியோ போட்டே அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. ஆப்பிள் யூசர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டா iOS 14 வந்து ஆப்பிள் யூசர்ஸ் எல்லாத்துக்குமே லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது என்னென்ன டிவைசஸ்க்கு அவைலபிளா இருக்கு அப்படின்றத இந்த ஸ்கிரீன்ல போடுறேன். வேணும்ன்றவங்க பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. இதுல ஏதாவது ஒரு ஃபோன் டிவைஸ் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட டிவைஸ் அப்டேட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு iOS 14 வந்திருக்கும். எனக்கும் வந்துச்சு. என்னோட ஐபோன்லயும் iOS 14 வந்திருக்கு. சீக்கிரமே வீடியோ வரும் அப்படின்னு நம்மளோட இன்ஸ்டாகிராம்ல கூட ஒரு போட்டோ போட்டிருந்தேன். நிறைய பேர் இதோட வீடியோ கேட்டிருந்தீங்க. ஆனா அங்கதான் ஒரு பெரிய பஞ்சாயத்தே கிளம்பிச்சுங்க. iOS 14 அப்டேட் எனக்கும் வந்துச்சு. டவுன்லோட் போட்டேன். ஐயா ஜாலி யூஸ் பண்ணி பார்க்கலாம், வீடியோ போடலாம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருந்தேன். ஆனா அங்க நடந்தது என்ன அப்படின்னா ரீஸ்டார்ட் கொடுத்தா தானே அப்டேட் ஆகும். ரீஸ்டார்ட் கொடுத்தேன். ஆனா ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு 100 தடவையா தான் இருக்கும். ரொம்ப கடுப்பாயிட்டேன். என்னடா இது என்ன பிரச்சனை அப்படின்றதே புரியல. ஏன்னா ஆண்ட்ராய்டு அளவுக்கு iOSக்கு நான் அவ்வளவு பெரிய ஃப்ரீக்வென்ட் யூசர் இல்லை. எனக்குனே வருவீங்களா அப்படின்ற மாதிரியும் தோணுச்சு. சரி இது என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் கூகுள்ல சர்ச் பண்ணேன். சர்ச் பண்ணப்ப பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து ரிசல்ட் தான் இந்த Wondershare Dr.fone. அப்பதான் இந்த iPhone 12 கிவ்அவே பார்த்தேன். உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கா இருக்கும் அப்படின்றதுனால தான் அதை ஃபர்ஸ்ட் சொன்னேன். இதை யூஸ் பண்ணி எப்படி என்னோட போனை சரி பண்ண அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ப்ராசஸா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணேன். விண்டோஸ் மேக் ரெண்டுத்துக்குமே அவைலபிளா இருக்கு. ஸோ விண்டோஸ்ல யூஸ் பண்ணி உங்களோட ஐபோனை சரி பண்றது அப்படின்னாலும் பண்ண முடியுது. ஸோ நான் விண்டோஸ்ல தான் டவுன்லோட் பண்ணேன். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணீங்கன்னா ஸ்டாண்டர்ட் மோட், அட்வான்ஸ் மோட் அப்படின்னு ரெண்டு இருக்கு. ஸ்டாண்டர்ட் மோட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டேட்டா எதுவுமே எரைஸ் ஆகாம அது என்ன பிரச்சனையில இருக்கோ அதை மட்டும் ரிப்பேர் பண்ணி கொடுக்குது. ஆனா அட்வான்ஸ் மோட் போறப்ப பாத்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் ஏதாவது அப்டேட் இருக்கு அப்படின்னா அதை அப்டேட் பண்றது அப்படினாலும் பண்ண முடியும், டவுன் கிரேட் பண்றது அப்படினாலும் பண்ண முடியுது. சோ நான் அப்டேட் தான் பண்ணேன். ஏன்னா iOS 14 பத்தி உங்களுக்கும் வீடியோ போடணும், நானும் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக அட்வான்ஸ் மோட்ல போனோம் அப்படின்னா ஒரு சில ப்ராசஸ் பண்ண சொல்லுச்சு. என்னோட போனை கனெக்ட் பண்ணிட்டு ஒரு சில ஆக்சஸ்லாம் கொடுக்க சொல்லுச்சு. அதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் iOS 14 டவுன்லோட் ஆச்சு. டவுன்லோட் ஆகிறதுக்கு கண்டிப்பா இன்டர்நெட் தேவை. உங்களோட சிஸ்டம் இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணா மட்டும்தான் இதை உங்களால பண்ண முடியும். ஒரு 4-5 GB டவுன்லோட் ஆச்சு. டக்குன்னு என்னோட ஐபோன்லயும் iOS 14 ரொம்ப சிம்பிளா, ஃபாஸ்டா, ஈஸி ப்ராசஸ்ல இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ iOS 14 நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதை ஏன்டா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா iOS 14 அப்டேட் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. நிறைய டிவைசஸ்க்கு அவைலபிளா இருக்கு. இப்போ உங்க போன்ல கூட செக் பண்ணி பாருங்க, மேபி வந்திருக்கலாம். ஆனா இன்ஸ்டால் பண்றப்ப இந்த மாதிரி ரீஸ்டார்ட் ஆகிறது இல்ல அப்டேட் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆப்பிள் லோகோ வந்து ஒயிட் ஸ்கிரீன்லயோ பிளாக் ஸ்கிரீன்லயோ சும்மா லூப் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். சில நேரம் போன் ஆனே ஆகாது. இந்த மாதிரி அப்டேட் வர்றப்ப பாத்தீங்க அப்படின்னா ஆப்பிள் யூசர் சில பேருக்கு இந்த மாதிரி பஞ்சாயத்து நடக்கும். இது எனக்கும் நடந்துச்சு. சரி நிறைய பேர் இதை பத்தி கேட்பாங்க, இது எப்படி பண்றதுன்னு தெரியல அப்படின்றதுக்கு உங்களுக்கும் சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணிருந்தேன். ஸோ உங்களுக்கு iOS 14 இன்ஸ்டால் பண்றப்ப ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா இதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. மேபி டக்குன்னு ஈஸியா வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இல்ல iOS 14 அப்டேட் பண்ணிட்டேன் ஆனா யூஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா நிறைய பக் இருக்கு, அதனால நான் டவுன் கிரேட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த சாஃப்ட்வேர்ல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆப்ஷனா இருந்துச்சு. உங்களுக்கு தேவை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் உங்கள்கிட்ட சொல்றேன். அண்ட் ஃபைனலா இந்த வீடியோல எனக்கு தேவைப்பட்டது iOS 14 இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ எந்த பிரச்சனையும் இல்ல. சீக்கிரமே இந்த iOS 14ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அண்ட் ஃபைனலா இந்த iOS 14 இன்ஸ்டால் பண்றப்ப எனக்கு இருந்த ஒரு பெரிய பஞ்சாயத்து சரியாச்சு. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு, அதை நான் சரி பண்ண போறேன், இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா இன்னைக்கு தேதிக்கு ஒரு சில ஃபீச்சர்ஸ் இலவசமா கொடுக்குறாங்க. ஒரு சில ஃபீச்சர்ஸ் நீங்க பே பண்ணி தான் வாங்கணும். இது மேபி மாறலாம். ஸோ உங்களோட தேவை பொறுத்து அதை வேணுமா வேணாமான்றதை நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த iOS 14 நம்ம இன்ஸ்டால் பண்றதுனால இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, புதுசா என்ன கொண்டு வந்திருக்காங்க, இதுல என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு, என்னென்னலாம் பிரச்சனை இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே சீக்கிரமே ஒரு வீடியோ போடுவோம். எத்தனை பேருக்கு வேணும்னு கேளுங்க. எத்தனை ஆப்பிள் யூசர் இருக்காங்க அப்படின்னு தெரியல. உங்களுக்குலாம் iOS 14 வந்துருச்சா, அப்டேட் வந்துருச்சா, உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ iOS 14 இன்ஸ்டால் பண்றப்ப ஏதாவது பிரச்சனை இருக்குப்பா அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட் யாராவது சொன்னாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.